ஆதியே வேதனான அம்பலத்திலே ஆட வீச தெரியாமல் செய்த தெய்வமே பொறுக்க வேண்டும் தெய்வமே தாக்கே பொறுக்க வேண்டும் அப்படி என்று ஒரு தலைவாழையிலே விரைத்தாய். சரி, சிற்றெரும்பை ஊறவிட்டாய். ஊறவிட்ட சிற்றெரும்பானது வாயிலை ஒரு ரிஷியை கவ்விக்கொண்டேன். சுற்றி வருகின்றதாம், சூழவட்டம் போடுகின்றதா கண்டாய். பார்வதியானவள் தலை குனிந்து நாணமற்றார். சுவாமி, பரமனின் படியளப்பில் ஒருபோதும் பிழை இருக்காது என்று சொன்னேன் அல்லவா? ஆமா. பரமனின்று பாராமல் என்னை பரிசோதித்து விட்டாயே கண்ணே. சுவாமி, என்னம்மா? நான் செய்த குற்றத்திற்காக என்ன தண்டனை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன் சுவாமி. செல்வமே, அறைக்குள்ளே இருந்தாலும் அரணறியாத மாயம் இல்லையா? சிவிலுக்குள்ளே இருந்தாலும் சிவனறியா மாயம் இல்லை அல்லவா? கல்லுக்குள்ளே இருந்தாலும் கரை கண்ட நறியாத மாயம் இல்லையா? செல்வமே, என்ன? அதாவது பரமனின்று பாராமல் என்னை பரிசோதித்து விட்டாய் அல்லவா? என்னை பரிசோதித்த காரணத்திற்காக என்னை விட்டு நீ ஈராறு 12 வருட காலம் இருந்து வாழ வேண்டும். ஐயோ இறைவா, அவ்வளவு பெரிய தவறா நான் செய்து விட்டேன். கண்டிப்பாக போய் புரிந்து வாழ்வாய் என்று சாபத்தை கொடுத்து விட்டீர்களே. ஆமாமா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் எங்கே செல்ல வேண்டும்? நன்மை செல்வமே, தக்க மகராஜன் தங்களை தலைமகளாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி மாநாடுதன் யாகமானது நடத்தி வருகின்றார். அந்நபருக்கு சென்று நீ மகளாக பிறந்து வாழ்ந்து வர வேண்டும். இத்தனை வயதில் என்னை மாலையிட்டு மணமுடிப்பீர்கள்? என்ன 12 திருவயதில் தன்னை மாலையிட்டு மனம் முடித்து சரி கைலாசமலைக்கு அழைத்து வருவேன், சென்று வா. ஆகட்டும் என்று சொல்லி பார்வதி ஒரு சிறை குழந்தையாக்கி தக்கராஜன் தவம் செய்கிறார் அல்லவா? மானாக்கன் யாகம். அது பக்கத்தில் பார்வதியான சிறை குழந்தையாகவே அழுது கொண்டிருக்கிறாய். சரி, இங்கே தவம் செய்யக்கூடிய தக்கனுடைய தவமானது கிளைகிறது. காட்டானே அல்லரு சத்தோ அல்லரு சத்தோ அது கேட்டா தக்கராஜன் தக்கராஜன் அலறு சத்தோ அலறு சத்தோ அது கேட்டா தக்கராஜன் தக்கராஜன் இலகை பூனி ரத்தாளே ரத்தாளே மனமெல்லாம் வேடுவானா வேடுவானா அந்த பார்வதி அம்மையாருடைய அழுகுரல் ஓசை கேட்டு தக்கன் எழுந்தாய். காட்டு யானைகள் கலைந்து ஓடுகிறன. சரி, அது மட்டுமில்லாமல் பூக்காத மலர்கள் எல்லாம் பூத்துக் கொள்ளுகின்றன. காய்க்காத மரங்கள் அனைத்தும் காய்த்துக் கொள்கின்றது. அந்த கானகத்திற்கே ஒரு புதுமையாக இருக்கிறது. அழுகுரல் ஓசையை கேட்டான். ஆவரம்பு நிறத்தாலே அகிலம் எல்லாம் தேடுகின்றானா? நிறத்தாலே புவனமெல்லாம் தேடுகிறார். தேடாத இடங்கள் அனைத்தும் தேடி பார்த்து வரக்கூடிய நேரத்தில் சரிதான், அதாவது தங்க நல்ல நிறத்தாலை தாமரை மலர் மீது கண்டானா? ஓடி சென்று வாரி கையில் எடுத்து வலது கன்னத்திலே முத்தமிட்டார். ஏந்தி கையில் எடுத்தான் இடது கன்னத்திலே முத்தமிடுகிறார். நேர அரண்மனைக்கு கொண்டு வருகின்றான். வேதவல்லியை பார்த்து கேட்கிறேன், நண்பனே வேதவல்லி, மா வேதவல்லி, கையில என்ன இருக்கிறது பார்த்தாயா? கையில என்ன இருக்கிறது? குழந்தை இருக்கிறது கண்ணே. குழந்தையா? ஆமாமா. எங்கே கிடைத்தது இந்த குழந்தை?
தவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் தவத்தின் பிராயச்சித்தமாக கிடைத்த குழந்தை. ஆமா. அப்படி என்று சொன்னால் இன்று முதல் இந்த குழந்தை நம்முடைய குழந்தையாகவே வளர்த்து வர வேண்டும். அப்படியானால் ஆமாமா மன்னா இந்த குழந்தைக்கு நாமளே ஒரு நல்ல பெயராக சூட்டி விடலாமே. சரி. அப்படி என்று சொல்லி பகவானுடைய மனைவி என்ற காரணத்தினாலே சரி பார்வதி என்று சொல்லி பெயர் சூட்டுகிறார்கள். அதாவது அக்காபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த குழந்தைக்கு தாட்சாயணி என்று சொல்லி பெயர் நாம் கொடுக்க வேண்டும். ஆமா. அப்படி என்று சொல்லி சிறப்புமாக வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அம்மையுமே பார்வதி அழகி அழகாக வயதான வளர்ந்து வருகிறது. சரி எப்படி பாருங்கள். எப்படி கண்ணே? ஒரு வயது இரு வயதா இரு வயதா இரு வயதா மூன்று நாலாவது நான்காகி நான்காகி இரு வயதா இரு வயதா இரு வயதா நான்கான வயதிலே நடந்து மல்ல விளையாடி ஐந்தான வயதிலே தன்னைத்தானே ஆடு கட்ட படித்து ஆறான வயதிலே படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் தக்கன். என்ன பாருக்கே அதிபதி பார்வதி. சரிதான். பார்வதிக்கு கல்வி கற்றாக வேண்டும் என்று சொல்லி ஏதாவது அவசியம் உண்டுமா? அதாவது பிறந்திருப்பது மானிட பிறவி. கண்டிப்பாக மானிட பிறவியாக யார் பிறந்தாலும் சரிதான். சரி கொஞ்சமாவது படித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் என்ன மானிட பிறவியின் ரகசியத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் பார்வதியாக இருந்தாலும் சரி பரமனாக இருந்தாலும் சரி சரி கண்டிப்பாக படித்துத்தான் ஆக வேண்டும். ஆமா. அப்படி என்று சொல்லி நல்ல குருகுலத்திலே தாயார் பார்வதியார்கள் படித்து வருகின்றார்கள். நேரத்திலே 12ஆம் வயதிலே சரி பரமசிவனை மனதில் நினைக்க ஆரம்பித்து விட்டார். அடேங்கப்பா. தக்கராஜன் பார்க்கிறார். என்னடா நம்ம மகள் பார்வதி ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டேங்கிறாள். கண்டிப்பாக இன்றைய தினத்தில் அவள் முகத்திலே வாட்டம் தெரிகிறது அல்லவா? ஆமையா. அப்படியானால் சரி பார்வதிக்கு 12 வயது ஆகிவிட்டது. அடேங்கப்பா. சுயவரம் நடத்த வேணும். சரி 150 குழந்தைகள் பிறந்து வளர்ந்த இடம் இது. ஒரு குழந்தைக்காவது திருமணம் பெருசா எடுத்திருப்போமா? ஒருபோதும் எடுத்தது கிடையாது அல்லவா? நாடே அறியும்படியாக நம் மகள் பார்வதிக்கு சுயவரம் நடத்த வேண்டும். கண்டிப்பாக 55 தேசத்து ராஜாக்களுக்கும் நீட்டோலை கொடுத்து அனுப்புகிறார். சரி அங்கே நீட்டோலையானது ஒவ்வொரு மன்னருடைய கையிலும் போய் சேருகிறது. ஆமா. மண்டபங்கள் அலங்காரம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆமாமா. கல்யாண வீடுனாலே பொதுவா மண்டபம் அலங்காரம் செஞ்சாதான் பார்க்க கல்யாண வீடு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இப்ப நிறைய கல்யாணம் மண்டபத்தில் நடக்குது. ஆமையா. கல்யாண வீடு மாதிரி தெரியுதா? சில வீடு பார்த்தா சில வீட்டுல தெரியாதுமா. கண்டிப்பா தெரியும். தெரியாம இருக்காது இல்லையா? ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா 2 பாளையங்கூட்டம் கொலையாவது கொண்டு கட்டிடுவாங்க இல்லையா? ஆமா. வெல்கம்னு சொல்லி ஒரு போர்டை வச்சிருவாங்க. அத வச்சு என்னமா பந்தல் போடாம பந்தல்லாம் போடாம இருப்பாங்களா? சரிதான். பந்தல் போடாம இருந்தாலும் 2 சைடு 2 கயிறை கட்டி நேர ஒரு கொடி மாதிரி எல்லாம் கட்டி அந்த அத மணவீடு அதாவது மணமகன் இல்லம் இல்லை என்று சொன்னால் மணமகள் இல்லமாக ஆக்கிடுவாங்க. ஆமாப்பா. மணமகள் இல்லம்னு எழுதுவாங்க கல்யாண வீட்டுல. கல்யாண வீட்டுக்கு தான் அப்படி ஒரு பேர் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம்மா. சரிதான். அப்படி என்று சொல்லி அங்கே மண்டபங்கள் அலங்காரம் செய்தார்கள். எப்படி தெரியுமா? அவனக்கால் நாட்டு வாரா கட்டு வாரா மரத்தை கொண்டு வந்து தலை கொண்டு வந்து அலங்கரித்தார்.
மணிக்குள்ளே கட்டுகின்றார்களாம். பூமணக்கும் பந்தலிலே பொன்கவரை தூக்குகின்றார்களாம். பனமரத்தை கொண்டு வந்து பந்தக்கால் நாட்டியிருக்காங்க. தென்னங்குருத்தோலை கொண்டு வந்து திருக்கல் தோறும் அலங்கரித்தார்களாம். தென்னங்குருத்தோலையாலே அலங்காரம் செஞ்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? என்ன இந்த காலத்துலதான் சீரியல். சரி, அந்த காலத்துல இந்த தென்னங்குருத்தோலை அப்படியே தோரணம் கட்டுவாங்க. அதை கிழிச்சு கிழிச்சு 2-3 நாட்டு கட்டுவாங்க. சரி, அதை கட்டினாதான் அப்பதான் சொல்லுவாங்க இங்க ஏதோ விசேஷம் நடக்குது. கண்டிப்பாக உண்மைதானம்மா? இப்பவும் சொல்லுவார்கள். ஆமாமா, இப்போ சில இடத்துல இருக்குது. ஆமாமா, சிலை கோயில் கூடத்துல, அதாவது சிலை கோயில் எல்லாம் கட்டியாச்சுன்னா அது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, அருமையாக இருக்கும். ஆனா அந்த வெயில எல்லாம் கட்டி போட்டாச்சுன்னா காஞ்சிரும். அப்படியா? ஆமாமா, இருந்தாலும் ஒரு நாளாவது இருக்கும் இல்லையா பாக்க. அப்படி அங்கே தென்னமர குருத்தோலை கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் அலங்காரம் செய்தார்கள். மன்னாதி மன்னர்களுக்கு ஒரு மேடை போடுகிறார்கள். மந்திரிமார்களுக்கு என்று சொல்லி ஒரு மேடையானது அமைத்தார்கள். அது மட்டுமில்லாமல் நாட்டுமார்களுக்கு என்று சொல்லி ஒரு மேடையானது அமைத்தார்கள். சரி, பண்டார கூட்டத்திற்கு என்று சொல்லி வெளியிலே ஒரு மேடையானது அமைத்து வைத்தார்களா? இப்படி அலங்காரம் நடந்து கொண்டிருக்க சரி, அம்மையுமே பார்வதியானவளே, அம்மையா இறைவா ஆண்டவா, 12 திருவயதிலே என்னை பாரறிய மாலையிட்டு மணமடித்து கைலாசம் அழைத்து செல்வேன் என்று சொன்னீர்கள். கண்டிப்பாக இன்று வரைக்கும் உங்களை காணவில்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பகவானுக்கு, அதாவது பகவான் அறிகின்றார். ஆமா, அதாவது நந்திய பெருமாளை பார்த்து கேட்கிறார், எப்பா என்ன, அதாவது பார்வதிக்கு அங்கு சுயவர ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் அவளை திருமணம் முடித்து கைலாசமலைக்கு அழைத்து வரவில்லை என்று சொன்னால் காத்திருந்தவன் காத்திருந்தான், நேற்று வந்தவன் கொண்டு போன கதை மாதிரி ஆகிவிடும் அல்லவா? நீங்கள் மணமுடிக்க செல்லுகின்றீர்களா? கண்டிப்பாக நான் மனம் முடித்து வரும் அளவும் பாரு கைலாசமலை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமாளே, உங்களுடைய திருமணத்தை பார்க்க வேண்டுமே எனக்கும் ஆசையாகத்தானே இருக்கும் இறைவா. என்ன சற்று பொருள் நான் உடனடியாக வந்து விடுகின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி நந்திய பெருமாளிடத்தில் ஒப்படைத்து விட்டு கைலாசநாதர் நினைக்கிறார், என்ன இப்படியே சென்றாலும் நம்ம எல்லோரும் பகவான் அறிந்து கொள்வார்கள். அது கல்யாண வீடு மாதிரி இருக்குமா? ஒருபோதும் இருக்காதல்லவா? கோவிலா மாறிடுமல்லவா? ஆமையா, யாரும் மதிக்க முடியாத அளவுக்கு, மதிக்காத அளவுக்கு நாம் அங்கே சென்றால் சொன்னால் கண்டிப்பாக பண்டார கோலத்தோடு செல்ல வேண்டும். அப்படி நினைத்த சிவபெருமான் சரி பண்டார கோலமாக கிழவனை போன்ற 310 சென்ற முதிர்ந்த நல்ல கிழவனை போன்றும் 410 சென்ற நிறைத்த நல்ல கிழவனை போன்றும் அம்மா கட்டு கட்டு நிறுவிக்கொண்டு சரி கையிலே தடி ஊன்றிக் கொண்டு நடக்க முடியாமல் நடந்து வருகிறார் பரமபண்டாரம். பரமபண்டாரம் வந்து தக்காபுரத்தில் இருந்து பறக்கக்கூடிய நேரத்தில் ஆங்காங்கே மேடையானது அமைத்து வைத்திருப்பதை கண்ணிலே கண்டார். வெளியிலே பண்டார கூட்டத்திற்கு மேடையானது அமைத்து வைப்பதை கண்ணலை கண்டார். சரிதான், ஆமாப்பா, பண்டார கூட்டத்திலே தலைமை பண்டாரமாக வந்து அமர்ந்தார் இருக்கின்ற சிவபெருமான். இப்படி இருக்க அங்கே பார்வதிக்கு சுயவரம் நடக்கிறது. சக்கராஜன் நினைக்கிறான், பார்வதி இடத்திலே மலர் மாலை கொடுக்க வேண்டும் அல்லவா? அம்மா பார்வதி என்ன மணக்கோலம் செய்து விட்டாயா? அம்மா உன்னை பார்த்தா மணப்பொண்ணு மாதிரியே தெரியலையே, வேறு எப்படி தெரிகிறது? அலங்காரமே செய்யலையம்மா. அடையே தோழி பெண்களே, என்ன என்னடி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் மகளை நீங்கள் அலங்காரம் செய்யவில்லையா? அப்படியானால் உடனே இவளை அலங்காரம் செய்து அழைத்து வாருங்கள். சரி ஆகட்டும் என்று சொல்லி சரிதான் பார்வதி அலங்காரம் செய்த தக்கமகராஜனுடைய முன்பலை கொண்டு விடக்கூடிய நேரத்தில், அதாவது தக்கமகராஜன் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய மலர் மாலையை கொடுத்து சொல்கிறேன், அப்பா 55 தேசத்து ராஜாக்கள் வந்திருக்கின்றார்கள் அம்மா. ஆமா, அதாவது உன்னுடைய கையிலே ஒரு மலர் மாலையை நான் தருகின்றேன். அதாவது 55 தேசத்து ராஜாக்களை உனக்கு யாரை பிடித்திருக்கின்றதோ சரி அவர்களுடைய கழுத்திலே மலர் மாலை வீசி எறிந்து விடுவேன். ஆகட்டும் என்று சொல்லி கையிலே வாங்கி அம்மையுமை பார்வதியானவள் நினைக்கின்றார்கள். என்னவா பரமனென்று பாராமல் பரிசோதித்த குற்றத்திற்காக தங்களை விட்டுகிறார். 12 வருட காலம் பிரிந்து வாழ வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆமா இறைவா,
நான் வீசி எறியக்கூடிய மாலையானது தங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய கழுத்தில் தான் விழ வேண்டும். அப்படி என்று அம்மையுமே பார்வதியால் மாலையை கையிலே கொண்டு எப்படி வருகிறாள் பாருங்கள். எப்படி மாலை சுழற்றி வராள் மணவந்தலே மாலை சுழற்றியே வராளே மாலை சுழற்றி வராள் மணவந்தலுக்கு சபையிலே வருகிறாய். சரி. மன்னாதி மன்னர்கள் எல்லாம் ஆங்காங்கே அப்படி வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆமையா. நிற்கிறாய் பார்வதியானவள். என்னப்பா? ஐயையோ இறைவா, நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் வீசி எறியக்கூடிய மாலை உமது கழுத்திலே வந்து விழட்டும் என்று சொல்லி அந்த மாலையை சுழற்றி எறிகிறாய். அம்மா, மாலையானது மன்னர்களை தாண்டி மந்திரிகளை தாண்டி மக்களை தாண்டி பந்தலுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்காங்கல்ல பண்டாரம். அந்த பண்டாரத்துக்கு கழுத்துல மாலை பொத்துன்னு போய் விழுது. விழுந்த உடனே தக்க மகராஜர் மந்திரியாரை பார்த்து கேட்கிறார். மந்திரியாரே, உடனடியாக ஓடி சென்று என்னுடைய மகளானவள் வீசி எறிந்த மாலையானது சரி இந்த மன்னனுடைய கழுத்திலே விழுந்திருக்கிறது என்று சொல்லி பார்த்து உடனடியாக அழைத்து பாருங்கள். ஐயோ, இதோ வருகிறேன் மன்னா. ஓடோடி வந்து பார்க்கிறான். மன்னாதி மன்னர்களுடைய கூட்டத்திலே மலர் மாலையானது இல்லை. ஐயோ, இந்த கூட்டத்திலே மாலை இல்லை அல்லவா? சம்சாரிமார்களுடைய கூட்டத்திலே மலர் மாலை இல்லை. அங்கே மாலை இல்லை. மந்திரிமாருடைய கூட்டத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கும் மலர் மாலை இல்லை. சரிதான். ஆனால் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் இருக்கின்றது. பண்டார கூட்டம் மட்டும் தான் இருக்கிறது என்று சொல்லி வெளியிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கரைக்கண்ட சிவபெருமான் பண்டாரமாக அல்லவா இருந்தார். அதாவது அவருடைய கழுத்திலே மலர் மாலை இருப்பதை கண்ணிலே கண்டார். போன போக்குல பண்டாரத்துக்கு 2 கொடுத்தான். செவட்ல 2 இல்ல 4 கொடுத்துட்டான். இல்ல போட்டு இழுத்துட்டான் கோவத்துல. பண்டாரம் கோவத்துல காவடி கட்டோட சேர்ந்து போய் விழுந்து அவனுக்கு கால் மாட்டில விழுந்திருக்கான். பண்டாரம் மாலையை குடுடா. தலையை பிடிச்சு பிறகு போட்டு பிரிக்கிப்பாரு. தலையை பிடிச்சு அப்படியே ஆமா திருவிட்டான் போட்டு. கோவத்துல பிடிச்சு இழுப்பாங்கல்ல அப்படி. ஆமா, கோவத்துல பிடிச்சு தலையை போட்டு திருவி. வீட்டுக்காரி இருக்காங்களா எங்க அண்ணன் இது அந்திரிமா சொல்றாரு. எதுக்கு? இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரொம்ப சங்கடத்துல வந்தாரு. எதுக்குன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். வந்தாலும் ஏன்னு கேட்டேன். அண்ணே, அது என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திரை எல்லாம் மருத்துவமனையில போய் ஆட்டோல போய் மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்து குளுக்கோஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு வீட்டுல விட்டுருந்தானே. கொஞ்சம் தம்பு வந்துட்டு கொஞ்சம் கழிச்சு கூப்பிட்டு கேட்டேன், லோனுக்கு ரூபா கட்டணும், கொஞ்சம் போல ரூபா போட்டுட்டுன்னு சொன்னேன். அப்படியே முழங்கையை எடுத்து தலைமுடிய பிடிச்சு வச்சு அவளு முட்டிலே இடிச்சுட்டு இருக்கானே. எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டானே. இப்பந்தானே உள்ள ரூபாயெல்லாம் முடை கொண்டு பாலத்தால கொண்டு வீட்டுல போட்டிருந்தேன். இப்படி போட்டு என்ன கறக்கு அடிச்சிட்டாலும் சங்கடத்துல வட்டிக்கு ரூபா வாங்க போறேன்னே. உங்களுக்கு தெரிஞ்சாலும் யாராவது உண்டுன்னா நீங்க கரணம் காட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த அனுபவத்துலதான் அந்த தலைக்கறக்கா உங்களுக்கு தெரியுது. ஆமாம்மா. ஆனா ஒண்ணு, ரொம்ப குடும்பக்காரி நீங்க நினைக்க மாதிரி இல்ல. அவருக்கு பொண்டாட்டி. ஆமா. ஆனால் சரி, பரமசிவன் அப்படி பண்டார் ஆமாப்பா நினைக்கிறார். என்னையா மாலையை கொடுத்து விடுவோமே. கண்டிப்பாக மாலையை கொடுக்கிறார். ஆகட்டும் என்று சொல்லி 1 முறை அல்ல 2 முறை அல்ல 3 முறை வீசி எறியக்கூடிய மாலையா வந்து தலைமை பண்டாரமாக இருந்தார் அல்லவா கரைக்கண்ட சிவபெருமான். அவருடைய கழுத்திலே விழுந்ததா. சரி. உடனடியாக பன்னீர் கலந்த வெந்நீரிலே இந்த கரைக்கண்ட சிவபெருமானை குளிப்பாட்டி சரி பார்வதிக்கும் பரமனுக்கும் அந்த இடத்துல இனிதை திருமணமானதை முடித்தார்களா. தக்கனுக்கு மனமில்லாமல் இந்த திருமணம் அந்த இடத்திலே நடக்கிறது. எப்படி பாருங்கள். எப்படி அம்மா? 8 மணமோடு மணமுடித்தே அருமையா
ஏய் பண்டார் ஓய். வாடா இங்கே. ஆ, திருமணம் முடிந்து விட்டது என்று உனக்கு பேராசையாடா? ஆ, ஆணவமா என்று கேட்கின்றீர்கள். ஆ, ஒருபோதும் கிடையாது ஐயா. இத பாரு. என்ன? ஒரு நாளும் பார்வதி உனக்கு மனைவி ஆகவே முடியாது. ஆ. அவள் என்றும் எனக்கு மகள்தான். ஐயோ, இத பாரு. என்ன? என்னை மாமா என்று நீ அழைக்க கூடாது. வேற எப்படி அழைக்க வேண்டும்? மன்னா என்று அழைக்க வேண்டும். ஆகட்டும் மாமா மன்னா. மாமா மன்னாயா? ஆ, மாமாடு வாயில வந்து நோயே ஆ. ஏற்கனவே பல்லு கிடையாது. ஆமாப்பா. பார்த்துக்க. ஆ, இத பாரு. மன்னா. என்ன மன்னா என்ன அப்படி என்று சொன்னால் இன்று முதல் மாமா என்று அழைக்க கூடாது. மாமா என்று அழைக்க கூடாது. ஆகட்டும் மன்னா. இன்னொன்னு இருக்கு. என்ன? தக்காபுரத்தை விட்டு வெளியே சென்று நீ பிச்சை எடுக்க போக கூடாது. அப்படி என்று சொன்னால் தாங்கள் வெளியிலே சென்று பிச்சை எடுத்து எனக்கு பிச்சை கொண்டு தருவீர்கள் என்று சொல்கின்றீர்கள். டேய் பண்டாரம், என்ன? நான் தக்கினடா. ஆ. நான் பிச்சை எடுக்க வேண்டுமா? ஐயோ, அடடே, தக்கனல்ல. யாராக இருந்தாலும் தட்டெடுத்து கொண்டு போனால் பிச்சை போடுவார்கள். பண்டாரம் ஆ, அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, இத பாரு. என்ன? உனக்கு சாப்பாடு, நல்ல சாப்பாடு அரண்மனையிலே நானே தருகிறேன். அப்படியா? ஆனால் நீ வேலை செய்ய வேண்டும். சபா, சரியாக சொன்னீர்கள். ஏனென்று சொன்னால் சும்மா இருந்து சாப்பிட்ட மாதிரி உனக்கு தோணக்கூடாது. வேலை செய்தால் வேலை செய்யாமல் சாப்பிட்டு இந்த உடம்பில் ஒட்டி எந்த ஒரு பலனும் கிடையாது. சரி, அது ஒரு வேலை தருவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பணிவுடை செய்து வருகின்றேனப்பா. ஒரு நாளைக்கு 3 நேரம் எனக்கு நீ விபூதி கொடுக்க வேண்டும். சபா, சரியாக சொன்னீர்கள். விபூதி கொடுத்தால் ஆ, உனக்கு நல்ல சாப்பாடு நான் தருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி பார்த்த கரைக்கண்ட சிவபெருமான் தினமும் இந்த தக்கமகராஜனுக்கு 3 வேளை விபூதி கொடுத்து வருகின்றார். ஆமா, ஒரு நாளை தினத்து, அதாவது மக்கள் சபையானது கூடும் தருவாகி வருகின்றது. அந்த நேரத்தில் இந்த தக்கமகராஜன் பண்டாரமாகிய பரமசிவனை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? பண்டாரம், என்ன? இன்றைய தினத்துல நீ எனக்கு விபூதி கொண்டு வரக்கூடாது. எதற்காக? ஏன்னு சொன்னால் நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி நாட்டு வழப்பங்களை பேசிக் கொண்டிருப்போம். சபாஸ். அங்க நீ குறுக்க வந்து விபூதின்னு சொல்லும் பொழுது மாமான்னு சொல்லுவேன். எல்லாரும் என்ன இவனுக்கு இவன் மாமாவான்னு கேட்பாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப கேவலமா ஆயிரும். சபாஸ். இந்த கூட்டத்துல வராத உனக்கு இன்னைக்கு விடுமுறை. அப்படியா? சரி, அப்படி என்று சொன்னால் இந்த வெளியிலே சென்று விட்டு வரலாமா? எங்க ஒரு இடம் போக கூடாது. ஐயோ, அரண்மனையில் மட்டுமே தான் இருக்க வேண்டும். சரி, அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி அங்கே சபையானது கூடி பேசிக் கொண்டிருக்க பார்த்த இந்த கரைக்கண்ட சிவபெருமான் நினைக்கின்றார். என்ன? பார்வதி அழைத்து கைலாசமலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். இதுதான் தக்க தருணம். அப்படி என்று சொல்லி மக்கள் சபை கூடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விபூதியை மாறிக்கொண்டு, அதாவது விபூதி எடுத்துக்கொண்டு மாமா மாமா யாருக்கு யாருடா மாமா பண்டாரோ? வெளியே போடா. வெளியிலே போடா நாயே என்றுள்ள வார்த்தை கேட்ட மறுகணம் சொல்லுகின்றார். தேதக்கராஜா, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் காத்திருந்து. சரி, அதாவது பார்வதி அழைத்து உடனடியாக நேர் பரமசிவன் கைலாசமலைக்கே வந்து விட்டார்களா? கைலாச மலையிலே வந்த பொழுது சரி வந்து சிவனாரோ பார்வதியை திருமணம் தான் முடித்தார். அம்மை பார்வதியை மகிழ்ந்து திருமணம் சிவன் தான் முடித்தார். சிவனாரோ பார்வதியோ கைலாசம் எல்லாம் நிறைந்து பரமசிவள் பரமசிவள் அந்த முகமாடி தக்கராது சொல்வாள்.
பார்வதியை மனமுடைத்து சரி கைலாச மலையிலே வீற்றிருக்கிறார். ஆமையா வீட்டிருக்கக்கூடிய நேரத்திலே தக்கராஜனுக்கு இது எதுவுமே தெரியாது. ஆமாப்பா சபையை முடிச்சு நேர அரண்மனையிலே வருகிறார். பெண்ணே வேதவல்லி என்ன மா வேதவல்லி என்னுடைய மகள் எங்கு சென்றால் மருமகன் அழைத்து சென்று விட்டார். ஆண்டி பண்டாரம் பித்தன் பிறைசூடி பிச்சைக்காரன் எனக்கு மனமில்லாமல் மனமுடித்தது மட்டுமல்லாமல் ஆமா கேவலம் கடத்தி சென்று விட்டார். சரி ஆகையால் ஒரு வேள்வியானது நடத்தி அந்த வேள்வியிலே அந்த பண்டாரத்தை போட்டு சுட்டு அதே போல ஒரு பண்டாரத்தை அந்த வேள்வியிலே பிறவி செய்து அவனுடைய கையாலே நான் விபூதி வாங்கி அணிந்தே தீர்வன் வேதவல்லி அணிந்தே தீர்வேன். என்ன என்னதான் இருந்தாலும் அது நம்முடைய மகள், அது மருமகள். இப்படி செய்யலாமா? கண்டிப்பாக எதை நினைத்தால் நடத்திய தீர்வேன். அப்படியான உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன். ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? ஒரு உதவி செய்ய வேண்டாம். அரண்மனையிலே பேசாமல் இருந்துட்டேன். ஏதாவது வளர்க்கிறதுக்கு ஆகட்டும் என்று சொல்லி அநேக முனிமார்கள் அழைத்து மாபெரும் யாகமானது நடத்தி வருகின்றார்கள். அங்கே யாகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அதாவது விமரிசையாக யாகம் நடக்கிறது. அதாவது யாரு விஜயம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் விஜய் வந்தாரா? விஜயம் என்று சொன்னால் அதாவது உதயமாகுவார்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியா? ஆமாமா சரிதான். திருலோகம் முழுவதையும் முடித்துவிட்டு திருலோக சஞ்சாச்சாரியாகிய நாரத முனி விஜயம் செய்கின்றார். சரிதான். நாராயணம் நாராயணம். வருக நாரதரே வருக. இப்ப தக்க மகராஜா நாரதரே என்ன நலமாக இருக்கின்றீர்களா? நலத்திற்கு எந்த குறை, எந்த ஒரு குறவும் இல்லை. உங்கள் மீது ஒரு சிறிய கோபத்தோடு இருக்கிறேன். என்ன இப்பொழுது சொல்ல வேண்டுமா? அதை என்னப்பா வந்த காரணத்தை சொல்லும். என்ன அதாவது நீ நலமாக இருக்கின்றாயா? நல்லா தான் இருக்கிறேன். உன்னுடைய நாடு நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா? நாரதரே என்ன பார்த்தாலே தெரியவில்லை என்னுடைய நாடு நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? நலமாக திரும்ப அந்த கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். என்ன தங்களிடத்தில் ஒன்று கேட்கலாமா? என்ன அநேக முனிமார்களை அழைத்து ஒரு யாகமானது நடத்தி வருகின்றீர்கள் அல்லவா? ஆமா. இது எதற்காக? நாரதரே அதால பார்த்தேன், சுத்தி வளைச்சு இங்கதான் வருவீங்கன்னு தெரியும். எனக்கு ஒரு மகள் இருந்தால் தெரியுமா? பார்வதி. அந்த பார்வதியை சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடிய ஈசன் பித்தன் பிறைசூடி பிச்சைக்காரன் கடத்தி சென்று விட்டான். சரி அவனை போல ஒரு பண்டாரத்தை பிறவி செய்து அவன் கையால் விபூதி வாங்கி பூச வேண்டுமே என்று சொல்லித்தான் இந்த யாகம் செய்கிறேன். என்ன தங்களுடைய சித்தம் அது வந்து சொன்னால் யாராலும் மாற்ற முடியுமா? நாரதரே என்ன வந்த வேலை முடிந்ததா? இல்லை நான் உண்மையும் அந்த வேள்விக்குள்ள போட்டு சுட்டு விடுவேன். இப்ப என்ன சற்று பொறுங்கள், நான் வந்த வேலை முடிந்து விட்டது. தங்களுடைய சித்தம் அது வந்து சொன்னால் யாராலும் மாற்ற முடியாது. நடப்பது நன்றாகவே நடக்கட்டும், நான் சென்று வருகின்றேன். வெளியிலே வந்த மகரிஷி நினைக்கின்றார் என்ன, அதாவது இறப்பு பிறப்பில்லாத ஈசனை நீ அழிப்பதா? அதானே. அதற்கு முன்பாக உன்னை நான் அழிக்கிறேன் என்று சொல்லி நேர சிவபெருமானிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கைலாச மலைக்கே வந்து விட்டார்களா? கைலாச மலையிலே வந்த நாரதர் வந்து நின்று நாரதரும் சிந்தையது நந்தே சிந்தையது நந்தே தேவ சர்வதிகே வணங்கியே சொல்வார் தன்னையோ தொந்திரையோ கடலதிலே நஞ்சை உண்ட கர்த்தாவை கேளோ கருது வேடியோடு ஆனந்தக்கு தாடி கையர் கண்ணை கொரு பங்கை கொடு தோணி பங்கை கொடு தோணி கொட்டி வழி செல்ல போகாது ஐயா போகாது கோட்டை வழி அம்மையுமை பார்வதிக்கு சித்தமது இறங்கிடுமா? சொல்ல வேண்டுமே என்று கைலாசமலை நாடி வருகிறாராம். சம்போ மகாதேவா நாராயணம் நாராயணம் சர்வேஸ்வரா சர்வேஸ்வரா
சுவாமி இங்கே வந்து விட்டீர்களா? ஆமா சுவாமி. உங்களை கண்ட பொழுது ஏனோ மனம் ஒரு மாதிரியாக தடுமாறுகிறது. இப்ப ஏன் தெரியுமா? என்ன? முன்னொரு சமயத்திலே ஒரே ஒரு மாங்கனியை கொண்டு வந்தீர்கள். ஆமா. குடும்பத்தையே பிரித்து விட்டு சென்று விட்டீர்கள். சுவாமி இன்று என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னே தெரியல. இப்ப என்ன? அதாவது இதுவரையும் அந்த காரியத்தை தாங்கள் மறக்கவில்லை. சரி, நான் இப்போது எங்கெல்லாம் சென்று விட்டு வருகிறேன் தெரியுமா? எங்கே? திரிலோகம் முழுவதும் சுற்றி பார்த்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் அதாவது தக்காபுரத்திற்கு சென்றிருந்தேன். ஆமையா. தக்காபுரத்துல என் மாமன் தக்கராஜன் மாமி வேதவல்லி எப்படி இருக்கிறார்கள்? 2 பேரும் நலமாக இருக்கின்றார்கள். அவங்க குணத்துக்கு அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் ஒன்று, அநேக முனிமார்களை அழைத்து ஒரு விமரிசையாக யாகமானது நடத்தி வருகின்றார்கள். யாகமா? ஆமாப்பா. என்ன சொல்லுகின்றீர்கள்? எதற்கு என்று கேட்டேன். ஏதோ அவர்களுடைய மகளை தங்கள் மனமில்லாமல் மனமுடித்தது மட்டுமல்லாமல் கேவலம் கடத்தி விட்டு வந்து விட்டீர்களா? கடத்தி வருவதில் என்ன கேவலம் இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். சரி, இதுல கேவலப்படக்கு என்ன நாரதரே இருக்கிறது? என்ன? அதாவது கேவலம் கடத்தி விட்டு வந்து விட்டீர்களாம். அவர் சொன்ன சொல்லி நான் தவறாமல் சொல்லுகின்றேன். இவ்வளவுதானா? என்ன உண்டுமா? சற்று பொறுங்கள் ஐயா, நேரம் இருக்கின்றது. எப்ப அது மட்டுமல்லாமல் ஏதோ அவர்களுக்கு மனமில்லாமல் அவர்களை நீங்கள் அழைத்து வந்த காரணத்தினால் கோபத்தோடு அநேக முனிமார்களை அழைத்து ஒரு யாகமானது நடத்தி வருகின்றார்கள். அதற்குள் உங்களை போட்டு சுட்டு உங்களை போற ஒரு பண்டாரத்தை பிறவிச்சது அவனுடைய திருக்கரத்தாலை விபூதி வாங்கி அணிய வேண்டும் என்று சொல்லி யாகமானது நடத்தி வருகின்றார் ஐயா. நாரதரே, என்ன நடப்பதெல்லாம் நன்றாக நடக்கட்டும். ஆமா, இது இந்த மருமகனுக்கும் மாமனாருக்கு உள்ள பிரச்சனை. சரி நாரதரே, உள்புகுந்து நீங்க ஏதோ குழப்பம் செய்ய பாக்குறீங்க. அதனாலே நடப்பதெல்லாம் நன்றாக நடக்கட்டும், நீங்கள் சென்று வாருங்கள். நான் வந்த செய்தி முடிந்து விட்டு சென்று வரட்டுமா? ஏனென்று சொன்னால் அதோ வருகிறாள் பார்வதியானவை. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் இங்கே இருந்தீர்கள் என்று சொன்னால் இல்லாம எதையாவது பேசி சண்டைக்கு வருவார். ஆமா, சென்று விடுங்கள் நாரதரே. ஆகட்டும் என்று சொல்லி நாரத மாமனை சென்ற பிற்பாடு அம்மை பார்வதியானவள் பரமனை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன ஆண்டவா? நாரதரும் நீங்களும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? என்ன பேசினீர்கள்? என்ன? நாட்டு வளப்பங்களை பற்றி நன்றாக பேசிவிட்டு அவர் உடனடியாக சென்று விட்டார். நாட்டு வளப்பங்களை பற்றி பேசும் பொழுது சரி தக்கனென்று இடையிலே பேசினீர்கள் அல்லவா? அறிந்து கொண்டாயா? ஆமா சாமி. அதாவது உன்னுடைய தகப்பன் தக்க மகராஜன் என்னை அழைக்காமல் என்னை அழைப்பதற்காக ஒரு யாகமானது நடத்தி வருகிறார்களா? ஐயோ, அதை சொல்லிவிட்டு செல்வதற்காக தான் நாரத மாமனி வந்திருக்கிறார்கள். எங்க அப்பா அப்படி கிடையவே கிடையாது சுவாமி. பகவானே ஆண்டவா, நாரத முனிவர் சொல்லை நாரதருடைய பேச்சு எதுவே நீங்கள் கேட்க வேண்டாம். இந்த நாரதர் கலகம் உண்டு பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும் தானே? நல்லா இருந்த குடும்பத்தை பிரிக்கிறதுனே வந்த நாரதர் சுவாமி வேண்டாம் சுவாமி, கேட்க வேண்டாம், நம்ப வேண்டாம். ஏனென்று சொன்னால் திருமணம் முடிந்து இவ்வளவு காலம் ஆகிறது. இதுவரைக்கும் என்னுடைய தாயும் தகப்பனையும் ஒரு முறை சென்று நான் பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக இல்லை. இப்பொழுதே சென்று என்னுடைய தாயும் தகப்பனையும் நான் பார்த்து வருகிறேன் சுவாமி. பார்வதி, உன்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலாமா? தக்காபுரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். உன்னுடைய தகப்பன் தக்க மகராஜனை என்னை அழைக்காமல் அதுவும் என்னை அழைப்பதற்காக யாகமானது நடத்தி வருகின்றார். அவனுடைய கோட்டைக்கு பரமனுமனை நீ செல்லலாமா? வெட்கக்கேடாக இருக்கின்றது. என்னம்மா என்னை இப்படி சொல்லிவிட்டீர்கள்? உண்மைதான். தாய் தகப்பனை பார்க்க நான் போகவே முடியவே முடியாது. ஒருபோது முடியாது பார்வதி. இப்பொழுதே சென்றாக வேண்டும் சுவாமி. செல்வமே, கணவனுடைய வார்த்தை மீறும் அளவிற்கு வந்து விட்டாயா? ஆமா, அவன் இருந்தாலும் சரிதான், இறந்தாலும் சரிதான். தாய் தகப்பனை உடனே சென்று நான் பார்த்தாக
ஆக நீ வேண்டும். அங்கு போவது உண்மை என்று சொன்னால் உன்னுடைய தாயின் தகப்பனை மறந்து விடுவார்கள் பார்வதி. அவன் இருந்தாலும் சரிதான், செத்தாலும் சரிதான். அங்க இருப்பதனுடைய தகப்பன் அல்லவா? கண்டிப்பாக. இப்பொழுது சென்று பார்த்து வருகிறேன், எனக்கு விடைத்தாருங்கள். இவளே சென்று தான் ஆக வேண்டுமா? கண்டிப்பாக. அப்படி என்று சொன்னால் போ. பகவானி, என்ன நல்ல காரியத்துக்கு போகும் பொழுது போ என்று சொல்வது நியாயமாகுமா? அப்படி என்று சொன்னால் போய் வா என்று சொன்னால் தானே போற என உருப்படும். என் அருமை செல்வமே, என்ன அதாவது கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மார்பாடாக நேர மேற்கே மாறி உதித்து வந்தாலும் சரி, சரி, இல்லை என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இடத்தில் உதித்து வந்தாலும் சரி, ஈஸ்வரனுடைய வாயிலிருந்து மட்டும் இந்த வார்த்தை வராது. போ. அப்படியானால் எனக்கு ஒரு வாகனம் மட்டும் தாருங்க. தேவைப்படக்கூடிய ரதமானது கைலாசபுரத்தில் இருக்கிறது, எடுத்து செல் பார்வதி. அப்படி என்று சரி, ரதத்திலே ஏறிக்கொண்டு ஆமையா, ஏடுகளை கடந்ததற்கு அவர்கள் கோட்டையிலே வருகிறாய். சரி, இங்கே வரும்பொழுது தக்கன் வடக்கு முகமாக இருந்து ஒரு யாகமானது செய்து கொண்டிருக்கிறார். பார்வதியானவை நீர் வடக்கே வருகின்றார்கள். வடக்கே வந்தாள் பார்வதிகள் மறுத்ததற்கு முகமானார். வந்தாள் பார்வதிகள் திரும்பி கொண்டார் மேற்கு முகம். வந்தாள் பார்வதியாள் வடக்கே வருகிறாளாம். தெற்கு முகமாக திரும்பிக் கொண்டான். தெற்கை வருகிறாள் பார்வதியானவள். கிழக்கு முகமாக திரும்பிக் கொண்டான். மேற்கை வருகிறாள் பார்வதியானவள். மேற்கு முகமாக திரும்பிக் கொண்டான். 4 திசை அப்படி சுயங்கின சுத்தி சுத்தி வருகிறாள். அப்பா அப்பா என்று சொல்லி அடிதொழுது இருக்கக்கூடிய நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய முனிமார்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த புள்ள பாம்போல அப்பான்னு அழைக்குது. ஆமையா, முனிமார்களுக்கு பரிதாபம் ஆகிறது. ஆமையா, ஒருவருக்கொருவர் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கின்றார்கள்? அண்ணே, என்ன இந்த பார்வதி அம்மையானவள் எவ்வளவு தூரம் அப்பா அப்பான்னு பாசமாக அவன் மேல் பின்னாடியே சுத்தி சுத்தி வருகிறாளே. ஆமா, அந்த தக்கனுடைய ஆணவத்தை பார்த்தீர்களா? பார்த்தேன். ஏன் என்று பார்த்தானா? இல்லை. எடுத்து மொழி பேசினானா? இல்லை. ஒரு வார்த்தை சொல்லலாமே. சொல்லுங்க பாப்பா, நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்கணும். பாதக்க மகராஜா, ஏ தக்கராஜா, அதாவது உன்னுடைய மகளானவள் பார்வதி, அதாவது உன் மகள் பார்வதியானவள் வந்த பாப்பா என்று சொல்லி அழைக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கெல்லாமே நாக்கு பிடுங்க மாட்டான். கொஞ்சம் கூட்டி எடுத்து வச்சிருப்பான்னு சொல்லி பாக்ஸிங் எல்லாம் வெடிச்சிருக்கேன். அதனாலதான் வாழ்ச்சி இல்ல இல்லன்னு சொல்லி திருக்கி தாத்து வச்சிருக்கேன். தக்கராஜா, உன்னுடைய மகள் பார்வதி அப்பா அப்பா அழைக்கிறாள் அல்லவா? ஆமாப்பா. ஏனென்றும் கேட்காமல் எடுத்து மொழி பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இப்படி எல்லாம் பேசினா கண்டிப்பா வேள்விக்குள்ள பிடிச்சு போட்டு போடுவோம். ஆமா, அது அவனை பரவிச்சு கேட்கல, நம்மளை சுட்டு நம்மளே பரவிச்சு போவாங்க. ப்ரோ, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. முனிமார்களே, என்ன தங்கள் என்ன வேலைக்கு வந்தீர்கள்? யாகம் வளர்ப்பதற்கு. அந்த வேலையை மட்டும் தான் பார்க்க வேண்டும். யாருக்கு யாருடா மகள்? அதை காதிலே கேட்டு இவள் மட்டும் எனக்கு மகளாக இருப்பது உண்மை என்று சொன்னார். முனிமார்களே, இவளின் மகளை நீங்கள் பார்த்தீர்களா? இவள் யார் தெரியுமா? யார் கண்ணே? எனக்கு இவளோ மகளும் இல்லை, வர காரணம் என்ன? எனக்கு மகளாக பிறந்திருந்தால் என்னை போல ஒரு வீராதி வீரனை தேர்ந்தெடுத்திருப்பாள். சுடுகாட்டை கட்டி காக்கோடு ஈஸ்வரோடு ஓடிச்சவர்களுக்கு எதிராக பாறைக்கோட்டை. ஐயோ, தகப்பனா மகனா வந்துவிட்டு அடியே பார்வதி, என்ன போடி வெளியே வந்துட்டான். இத்தனை வார்த்தை கேட்டுவிட்டு அம்மை பார்வதியானவள் நினைக்கின்றார். என்ன? அதாவது நம்மளை பேசுவதற்கு அனைத்து தகுதியும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னார், 12 வருட காலம் ஆர்த்த பாசம் இருக்கின்றது. ஆமா, இறப்பு பிறப்பில்லாத ஈஸ்வரை பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அல்லவா? இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆமையா, பகவானை பற்றி இவனுக்கு என்ன தெரியும்? ஆமையா, இனிமேல் நாம சும்மா இருந்தோம் என்று சொன்னால் இதுவும் பேசுவான், இதற்கு மேலேயும் பேசுவான். ஒருத்தவர் மட்டும் தான் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். விடலாமா? விடக்கூடாது அல்லவா? அடே தக்கராஜா, ஏய்
ஆண்டி என்று சொன்னாலும் ஆதிவரன் அவரல்லவோ ஆனாலும் பரமசிவன் அவரல்லவோ பிறந்து கொண்டே திருநாளும் அவரல்லவோ இவளருக்கு வேள்வியில் நீரப்ப நிச்சயமா பார்படந்த சோலை என்று பார்வதி அழாவிட்டாய் பாவமிட்டு பார்வதியாய் கையில ஆண்டி என்று சொன்னாலும் ஆதிபரன் அவரல்லவா அவர் ஒரு இறப்பல் இறந்து கொண்டு திரிந்தாலும் ஈஸ்வரனார் அவரல்லவா அவர் ஒரு மாடேறி ஆடேறியானாலும் மகாதேவரவரல்லவா அடியே பார்வதி தக்காபுரத்திற்கு வருவதற்கான தகுதி இழந்து விட்டால் மரியாதையாக சென்று விடு என்னை மகள் என்று அழைப்பதற்கான தகுதியை நீ இழந்து விட்டாயடா ஓடி பைத்தியக்காரி ஆண்டி பண்டாறு பித்தல் பிரைசூடி பிச்சைக்காரனோடு சென்றவளுக்கு அம்மையும் கிடையாது பார கோட்டையில் இடமும் கிடையாது வெளியில போடி அடேதக்கா ஆண்டி என்று சொன்ன காரணத்தால் இவன் கோட்டை கொத்தளம் என்னோடு அழிந்து போக ஓடி பைத்தியக்காரி மாடேறி என்று சொன்ன காரணத்தால் இவர் மாடாக பிறக்க கடவுள் மரியாதையாக சென்று விடு நீ வளர்க்கக்கூடிய வேள்வியை எரிந்து சாம்பலாக போக ஓடி பார்த்துக் கொள்ளலாம் டேய் நான் போட்ட சாபம் பலிக்கல்ல ஆமா பரமசிவன் அவரமில்லை பரமசிவன் மனைவி பார்வதி என்ற பெயர் கூட எனக்கு தேவையில்லைடா போ மரியாதையாக போய்விடு போடா அப்படி என்று சாபத்தை இட்டுக்கொண்டு சரி அம்மையுமே பார்வதியானவள் கைலாச மாமலையிலே வருகிறாளாம் ஆமா கைலாச மலையிலே வந்த பொழுது சரி பகவானுக்கு மனசுக்குள்ள சிரிக்கிறார் ஆமாமா நிறைய பேர் அப்படிதான் மனைவிமாரு கஷ்டத்துல இருக்கும் போதே ஆமா கணவன்மார்கள் வெளியே காட்டாம மனசுக்குள்ளே சிரிப்பார்கள் ஆமாமா நீங்க சிரிச்சிருக்கீங்களா என்ன நான் நிறைய சிரிச்சிருக்கேன் மனசுக்குள்ள முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆமா கண்டிப்பாக உடனடியாக பரமனானவர் பார்வதி பார்த்து கேட்கிறார் பெண்ணை பார்வதி என்ன சிரித்த முகத்தோடு சென்றிருக்கின்றாய் அல்லது முகத்தோடு வந்திருக்கின்றாய் அல்லவா என்ன காரணம் என்ன நடந்தது பார்வதி கோட்டையிலேயும் தகப்பன் தக்க மகராஜன் உங்களையும் என்னையும் வெளிவாக பேசினான் சுவாமி ஐயோ அந்த வார்த்தை கேட்ட பொழுது போகாதே என்று சொன்னேன் பார்வதி வாங்கி கொடு வந்தாய் வாங்கி கொடு வந்தாய் இந்த போஞ்சொலை கைலாச போச்சொல்லை சித்தாசை கொண்டவள் சித்தாசை கொண்டவள் ஆசை கொண்டவள் அடிச்சு அல்லவோ யாரு யாரு தாயாரே பகவான் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்கள் போகாது என்று சொன்னேனே பார்வதி போய் வினை வாங்கி அல்லவா கொண்டு வந்திருக்கின்றாய் சுவாமி தக்காபுரத்தில் என்ன நடந்தது பார்வதி சொல் பகவானே என் தகப்பன் தக்கராதன் இழிவாக பேசிவிட்டார் அவனுடைய தலையை உடனே அறுத்தாக வேண்டும் என்று அம்மையுமே சொல்ல கோபித்தார் பார்வதி தாயாரை பகவானுக்கு விபூதி வாரி அணியக்கூடிய நெற்றியிலே திரு வேர்வையானது வந்து தளம்பியதா சரி இந்த வேர்வையை வளைத்து விட்டாவளியிலே விட்டறியக்கூடிய நேரத்தில் அதிலே ஒரு வீரன் வந்து பிறக்கின்றானா ஆமா அவருடைய தோற்றமானது எப்படி எப்படியம்மா இருக்கின்றது கத்தி தலை இருபது கையுமாய் அரவாளோடு கிடையா கத்தியோ இருபது கையுமாய் அரவாளோடு கிடையா கத்தியோ
பத்து தலை 20 கை வாளுடன் கேடும் கத்தியோடு கண்டு வைக்கும் நேரத்திலே பிறந்தான் எனவே புத்திரன் தந்தையே என்ன என்னை விரைவாக பிரமிச் செய்தீர்கள் அல்லவா மகனே எனக்கு எதிராளி யாரவன் அவனை நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் தங்களுக்கு எதிராளி என்று சொன்னால் அவன் எனக்கும் எதிராளி தானே நிச்சயமாக தக்காபுர கோட்டைகளை வாழ்ந்து வருகிறான் தக்கன் அவனுடைய தலை இருந்த அந்த வேள்வி குழிக்குள்ளே போட்டு சுட்டரித்து வர வேண்டும் சரி அவனுடைய மனைவி வேதவல்லி சரி அவ தலையை வெட்டி அந்த வேள்விக்குள்ளே போட்டு சுட்டரித்து வர வேண்டும் ஆமா தக்காபுர கோட்டையை தரைமட்டமாக்கி சரி தம்பட்ட ஓசை முழக்க வேண்டும் சரி அதை இந்த பார்வதி காதிலே கேட்க வேண்டும் ஆகட்டும் என்று சொல்லி 7 கடலையும் ஒரே சாட்டமாக சாடுறானா ஆமா அப்புறத்துல வந்து போடுறான் சத்தம் ஏதக்க ராஜா டேய் இந்த கோட்டையிலே ஒரு மரம்புத்தவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அல்லவா ஆமா யாரடா அவன் தக்க மகராஜல் நான் தான்டா டேய் என்ன டேய் உன்னை பார்க்கக்கூடிய நேரத்தில் உன்னோடு சண்டைக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எனக்கு வெட்கமாக இருக்கின்றது எனக்கு உன்னோடு சண்டை போட வர வேண்டியது எனக்கு கேவலமாக இருக்கிறது நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா எதற்காக வந்திருக்கிறேன் தலையறுக்க வேண்டும் உன்னுடைய மனைவியுடைய தலையறுக்க வேண்டும் கோட்டை கொத்தளங்கள் அனைத்தையும் அடித்து தவிடுபடியாக்க வேண்டும் சரி அப்படி என்று சொல்ல ஆமா இருவருக்கும் அங்கே 7 நாளாக யுத்தமானது நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இருவருக்கும் வெற்றியில்லை தோல்வியில்லை பார்த்த பார்வதியான நினைக்கிறான் என்ன அவருடைய சக்தி ஆயுதம் இல்லாமல் இந்த தக்கராஜனை தோற்கடிக்க முடியாது அப்படி என்று சொல்லி சக்தியை மனதில் எண்ணக்கூடிய நேரத்தில் சக்தி ஆயுதமானது ஆகாய மார்க்கமாகவே வருகின்றதா வாங்கி சக்தி ஆயுதத்தை வாங்கி தக்க மகராஜனுடைய தலையை ஒரே வெட்டாக வெட்டி தனல் வேள்விக்குள்ளே தலையை போட்டார் சரி கண்டத்தை தரையிலே போட்டாரா அப்பொழுது வேதவல்லியானவள் நினைக்கிறாள் வீட்டுக்காரர் வழங்கக்கூடிய வேலையில சாந்து வணக்கம் ஆமையா சவ்வாது வணக்கம் குங்குமம் வணக்கம் ஆமையா பன்னீர் வணக்கம் சரி இன்னைக்கு என்னது முடிக்கறிஞ்ச வாடை அடிக்கிறது அல்லவா சபவாடை அல்லவா எடுக்கிறது என்று சொல்லி ஒருவேளை தப்பி தவறி நோன்பு இருந்தாருல விழுந்துட்டாரோ ஆமையா ஓடி வந்து பார்க்கிறாய் கண்டம் கரையிலே கிடந்து துடிக்கிறது தலை எரிந்து கொண்டிருக்கிறது ஓடி வருகிறாய் என்ன பத்த நாதா என்று சொல்லி அதாவது பார்த்த இணைவர்மை புத்திரன் நினைக்கின்றார் என்ன பாடி வா உன்னைதான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னார் மகாதேவரை பார்த்து மாடேறி என்று சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அருகில் கேட்டுக் கொண்டிருந்தவள் இவள்தானே விடலாமா இவளை விடவே கூடாது அப்படி என்று சொல்லி அவளுடைய தலைமயிரை பிடித்து அவளுடைய தலையை ஒரே வெட்டாக வெட்டி தலையை இந்த தரல் வேள்விக்குள்ளுக்குள்ளே போட்டார்கள் கண்டத்தை கரையிலே போட்டார்களா கோட்டை குத்தளங்கள் அனைத்தையும் அடித்து தவிடுபடி ஆக்கிவிட்டு தம்பட்டத்தை எடுத்து ஓசை முழக்குகிறார்களா தம்பட்ட ஓசை யாருடைய காதிலே கேட்டு தெரியுமா தம்பட்டத்திலே தவிலோசை காதி கேட்டா
கேட்டவுடனே பகவானை வார்த்தாய் என்னமா சொல்லுகின்றார்கள் என் தகப்பன் ராஜன் ஈஸ்வரரே ஈஸ்வரரே என்னை வளர்த்த அண்டியை வளர்த்த மரியாதைகளை பாரு மறைப்பாரோ மரியாதைகளை பாரு கம்பட்ட தவிலோசையானது பார்வதியால் காதலை கேட்டதும் பகவானை பார்த்து சொல்லுகிறாய் என்னமா கேட்கிறார்கள் பகவானே என்னம்மா என்னுடைய தாயும் தகப்பனும் இறந்து விட்டார்களா சுவாமி கண்டிப்பாகம்மா அதாவது இணைவேர்வை புத்திரன் போற காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விட்டான் கண்ணே ஏதோ கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னா இப்படி உடனே கொண்டு விடுவதா மனம் தாங்கவில்லை சுவாமி கொல்ல வேண்டும் என்று சொல்லி கூக்குரல் போட்டு சத்தம் போட்டு கொண்டிருக்கின்றாயே நான் தான் சொன்னேன் இருந்தாலும் என்னுடைய தாயும் தகப்பனை உடனே பார்க்க வேண்டும் ஒரே ஒரு மகள் நான் அல்லவா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியங்களை நான் தானே சுவாமி செய்ய வேண்டும் கண்டிப்பாக சுவாமி பாருங்கள் சுவாமி சேர்ந்தே சென்று பார்த்து வரலாம் ஆகட்டும் என்று சொல்லி காலை வாகனத்தில் ஆர்வரித்துக் கொண்டு அம்மையுமை பார்வதியும் மரமனும் நேர தக்காபுரத்திற்கே வருகின்றார்கள் தக்காபுர கோட்டையானதுக்கு எப்படி காட்சி எழுந்தது பாருங்கள் எப்படி கண்ணே அடர் தகழம் போலே அப்படி போடு அருந்தலையை கண்டால் இல்லை மகளாக வந்தவே மார்போடு அடித்தழுதாளா ஆமாம்மா இறைவா இந்தியே தனை விளைத்த தாயும் தந்தையும் தக்கமகராஜன் வேதமல்லியும் அல்லவா மாமந்தலை அறுப்பாரோ மரியாதை குறைப்பாரோ ஈசா என் தாய் தகப்பனே இப்படியே பார்க்க முடியாது சுவாமி நர்ம செல்வமே ஆண்டாண்டு காலமாக அழுது கொண்டாலும் ஆண்டவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் கண்ணே ஆமா சுவாமி என்னம்மா இட்ட எழுத்து ஒன்றுமையானால் திரும்பி வருவார்கள் அல்லவா நர்ம செல்வமே என்ன இட்ட எழுத்து என்று சொல்லுகிறாய் அல்லவா இரண்டு பேரும் தலையில்லாமலவா இருக்கின்றார்கள் இன்னதுல போனா என்ன எவ்வளவு தலைகள் இருக்கிறது அல்லவா ஏதாவது தலை வைத்து எழுப்பித்தாருங்கள் சுவாமி ஆகட்டும் என்று சொல்லி மகனே இணைவருவி புத்திரா பிரகாசபுரத்திலே சென்று வடக்கே தலை வைத்து தூங்கக்கூடிய இரண்டு ஜீவன்கள் தலையை அறுத்துவா இதோ அறுத்து கொய்து வருகிறேன் ஆகட்டும் என்று சொல்லி பிரகாசபுரத்திலே வந்து மறக்கக்கூடிய நேரத்தில் வடக்கே தலையை வைத்து இரண்டு ஜீவன்கள் உறங்கியது கண்ணிலே கண்டார் ஒரு கிளட் மாடும் ஒரு கிளட் ஆடும் சரி மாட்டினுடைய தலையறுத்தான் வலது கரத்திலே எடுத்துக்கொண்டார் ஆட்டினுடைய தலையறுத்தான் இடது கையில் எடுத்துக்கொண்டார் அறுத்த தலை இரண்டு கொண்டு ஆதிசிவனுடைய முன்பிலை வைக்கக்கூடிய நேரத்தில் தலையை கண்டவுடனே பகவானுக்கு வெகு சந்தோஷம் ஆமையா தலையை கண்டு என்ன செய்தார் பாருங்கள் தலையது காணவே சிவன் முதலாரோ தலையது காணவே சிவன் முதலாரோ ஆதிய சிவனாரே துரை செல்வார் ஆசிரியரை ஒன்றை கையில் எடுத்து தலை ஒன்றை கையில் எடுத்து கழுத்திலே வைத்தார் கழுத்திலே வைத்தவர் கருதியை பார்த்து வைத்தவர் கருதியை பார்த்து முகமோ
ஆட்டுத்தலை ஒன்றை கையில் எடுத்தார். சரி, தக்கனுடைய கழுத்திலே வைத்தார். மந்திரத்தை உச்சரித்து அப்படியே பிரம்பெடுத்து தட்டார். சட்டக்கூடிய நேரத்தில் மாட்டு முகமும் மனித உடலோடு தக்கமகராஜன் எழுப்பி நிற்கின்றார். ஆட்டு தலை ஒன்றை எடுத்து வேதவல்லியுடைய கண்டத்தோடு சேர்த்து வைத்து பிரம்பெடுத்து தட்டி மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் ஆட்டுத்தலை மனித உடலோடு வேதவல்லி பெண்குடியானவள் அப்படியே எழுப்பி நிற்கின்றார். இப்படி மனித உடல் ஆட்டுத்தலை எழுந்தார். ஆமா, இருவரும் எழுந்து வரக்கூடிய நேரத்திலே பார்வதியானவள் நினைக்கிறாள். அதாவது அம்மா அப்பாவுக்கு தலை இல்ல, அவங்க எப்படி இங்கிருந்து என்ன செய்ய போகிறார்கள்? அதனாலே அம்மாவும் அப்பாவை நம்ம கைலாச மலை அழைத்து சென்று விடலாம். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கைலாச மலையிலே வருகிறார்கள். சரி, கைலாச மலையிலே வந்த பொழுது உள்ள தேவாதி தேவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். கைலாச மலையில் ஒரே ஒரு காவலாளி உண்டு. அது யார் தெரியுமா? முதல் கோட்டை காவலாளி நந்தியன் பெருமான். ஆமா, ஆனால் இப்போது 2 பேர் வலம் வருகிறார்கள் அல்லவா? யார் தெரியுமா? யாரு? கைலாச மலை கைலநாதன் சிவபெருமானின் மாமா மாடு, மாமி ஆடு, மாமா மாடு, மாமி ஆடு, ஆடு மாமி, ஆடு மாமா, ஆடு மாமி, ஆடு மாமா, ஆடு மாமா அப்படி என்று சொல்லி வசைவார்த்தை பொழியக்கூடிய நேரத்தில் அதாவது தக்கமகராஜனுக்கு தலைக்கு நம்ம அப்படியே இறங்கி விட்டதா? யாருக்கும் தலை குனியாமல் நடந்ததல்லவா தக்கை? கண்டிப்பாக அந்த நேரத்தில் தக்கனுடைய ஆணவம் அப்படியே தந்து செல்கிறது. சரி, அதான் சொல்லுது, ஒரு நாள் தலைகரை பிடிக்க கூடாது. கண்டிப்பாக தலை எத்தனை நாள் இருக்க போகுது? ஆமையா, மனிதர் தலைக்கு மதிப்பு உண்டுமா? ஒருபோதும் கிடையாது. அப்படி தலைக்கு மதிப்பு இல்லாம வேற எந்த தலைக்குமா மதிப்பு இருக்கு? அதெல்லாம் இப்ப அத்து விழுந்துட்டு வைங்களேன், யாராவது உங்க தலையை பாப்பாங்களே, பயந்து ஓடல செய்வாங்க. இது ஒரு ஆடு மாடு தலை கிடந்துன்னு வைங்களேன், அதை எடுத்துட்டு போவாங்க. குழம்பாது வைக்க உதவும். உங்க தலை எதுக்கு உதவும்? ஆமாமா, அப்படி என்று அங்கே தக்கன வேதவல்லியும் என்று சொல்கிறார் பாருங்க. என்னம்மா? ஏ பகவானே, ஆண்டவா, மண்டலத்து தேவார் முன்னே ஆராதி விட்டீரே, அகதேவா எனது வகேதா மரவே மாட்டு முகமாற வேணும் மகாதேவா என தொழுதார். மாற வேணும் ஈஸ்வரரே என தொழுதாரா? சுரூபமானது மாற வேண்டும் என்று சொன்னால் சுடலிலே சென்று பிறந்து வாழ்ந்து வர வேண்டும். யாரை சுட்ட சுடலையிலே அடியர் வந்து பிறக்க வேண்டும். முன்னாள் பிரம்மன் மலை சுட்ட சுடலை முழுதும் மையானக்கரை ஞானக்கரை இடுகாடு நற்சுடலை கிளம்பதிலே பிறந்து வந்தாய் என்று சொன்னார். என்னுடைய பெயரை முன்பும் பின்புமாக வைத்து சிவ சுடலைமான சுவாமி என்றும் சுடலை ஈசன் என்று அழைப்பார்கள். அப்படியானால் உங்களுடைய பெயர் எனக்கு கிடைக்க வேண்டுமானால் சரி சுவாமி, அப்படியே நான் பிறந்து வருகிறேன் ஆகட்டும் என்று சொல்லி தேவாதி தேவர்கள் அழைத்தார். என்ன சொல்கிறார்கள்? வரம்பிள்ளதை வாரே மாடப்பாறை பேரவை செய்ய, வரம்பிள்ளதை வாரே மாடப்பாறை பேரவை செய்ய, மாடப்பாறை பேரவை செய்ய தோழாது
அதற்காக தேவர்கள் அழைத்தார். ஆமையா தேவர்களே, என்ன சுவாமி? வடக கைலாசபுரத்திலே ஒரு வேள்வி குழியானது வெட்டி சரி 21 மாணவர்கள் தாயான பிரம்மசக்தி பேச்சியம்மனையும் பிறவி செய்தாக வேண்டும். சுவாமி, என்ன? அதாவது எங்களால் இயலாத காரியம். என்ன உங்களால முடியாதா? எங்களுக்கு மேலாக அண்ணாவி குருதவசி வாழ்ந்து வருகின்றார்கள். சரி. ஆமா, காக்காட்சி வாழ்மடைகள் கல்பனைக்குள் சிம்மாசனம் சிம்மாசனமிட்டு அண்ணாவி குருதவசி வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார். 21 மாறுமார்களும் 21 மாறுமார்களுக்கு தாயான பிரம்மசக்தி அம்மையும் பிறவி செய்வார்கள். அவர்கள் அழைத்து வாருங்கள். ஆகட்டும் என்று சொல்லி தெய்வாதி தேவர்கள் சென்று குருதவசி ஐயாவை கையோடு அழைத்து வருகின்றார்கள். ஆமா, அந்த குருதவசி ஐயா கேட்கிறார், சுவாமி என்னப்பா அதி விரைவாக அழைத்து வந்து வர சொன்னீர்கள் அல்லவா, என்ன காரணம் அப்பா? வடகைலாசபுரத்திலே ஒரு வேள்வி குழி வெட்ட வேண்டும். சரி, வேள்வி குழி வெட்டி மாணவர்கள் நீங்கள் தான் பிறவி செய்தாக வேண்டும். தங்களுடைய கிருபை வேண்டும் என்று சொன்னால் உடனே வேள்வி வளர்க்கிறேன் என்று சொல்லி அந்த தேவா தேவர்கள் பிழை சூழ குருதவசி ஐயா ஆமையா அங்கே எப்படி வேள்வி வளர்க்கிறார் பாருங்கள். எப்படி கண்ணே? கண்ணமாக அரணா சொன்னபடி அரணா சொன்னபடி ஒரு வேள்வி நடத்தினார். வேள்வி குழிக்குள்ளே தேவார்கள் கூடி வளர்ப்பாரா, தேவார்கள் கூடி வளர்ப்பாரா. பூப்பறி வச்சரை வந்த பானையோ பச்சரி பொங்க வாடையா பரிசத்துடனே படப்பேட்டே பரிசத்துடனே படப்பேட்டே வேள்விதவசி வளர்ப்பாரா, வேள்விதவசி வளர்ப்பாரா. வேள்வியது எங்கும் பெருகிட வேதியது எங்கும் பெருகிட வளர்த்திடும் நீயது. என இறங்கி மினிக்கிட எனலங்கி மிளிங்கிட ராமன் சிவன் வந்து சேவிக்க, ராமன் சிவன் வந்து சேவிக்க. சேவித்த ஒரு வானது தன்னிலே ஒரு வாரே வேதியிலே ஒரு வந்து தோன்றுவார். பிரம்மராஜ சக்தியோ பெருமாக்கு சக்தியம் ஆக ஒரு வந்து தோன்றுவார், ஆக ஒரு வந்து தோன்றுவார். நெட்டி தொட்டுக்கிற வண்டிகையோடு நெற்றி சுத்தி திருவன் பிறையுடே கருமேகம் போலவே சுத்தியும் மேகவடமுமாய் மர சுட்டியும் ஏகவனமுமாய் மாதமதோலமோ வளவந்த பிறந்த பொழுதிலே பழவந்து பிறந்த பொழுதிலே வேதவசி வளர்ப்பாரா, வேதவசி வளர்ப்பாரா. இப்படியாக ஆமையா அங்கே குருதவசி ஐயா வந்து முதலாக வேள்வியானது வளர்க்கிறார். ஆமா, வேள்வி வளர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மஞ்சளை ஆனதை கருவாக திரட்டி அந்த வேள்வி குழிக்குள்ளே போடுகிறார். சரி. அம்மை பிரம்ம சக்தி அம்மை உருவானது வளர்கிறதா. உடனடியாக பிரம்மபீடம், அதாவது பிரம்மசக்தி அம்மை வந்து பிறந்த உடனே பிரம்மபீடமானது அமைத்து பிரம்மசக்தி அம்மையை அமர வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் தாயால் பிறந்து விட்டார்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் பிறப்பதற்கு வெகு நேரம் ஆகாது என்று சொல்லி அதிலே யார் யாருடைய உருக்கள் எல்லாம் அம்மா எழுதி போடுகின்றார்கள். அங்கே 21 மாடன்மார்களை உருவானது எழுதி போடுகிறார்கள். சுடலை மாட்டனோ சுடலையில் கொண்டனோ வீரன் பல வேஷக்காரனோ சுடலை மாடல் சுடலையில் கொண்டனோ சுத்த வீரல் பல வேஷக்காரனோ வீணாவே சுடலை மாடனோ சுடலை முட்டனோ
வருவார் இப்படியாக ஆமா அங்கே அந்த மாடன்மார்கள் சரி எழுதி போடுகிறார்களாம் ஆமா சுடலை மாடன் முண்டன் சுத்த வீர பலவேசக்காரன் சரி பன்னி மாடன் பலவேசக்காரன் ஒத்தப்பனை சுடல ஊசிக்காரன் சுடல வங்கார மாடன் சிங்கார மாடன் ஆமா அனுகுல பொருத்தி எதிரடிவாள் மாடன் பொக்கொருத்து மாடன் புலியடி மாடன் சரீலடி மாடன் மூவாறு கூடிவர முக்குடல் பதிக்காரன் ஆமா சித்தாத்தான் கரைக்காரன் சிவரப்பேரி ஆண்டவன் சரி உப்புலி முத்தான் துறைக்காரன் ஊசிக்காட்டு சுடல ஆமா இவர்கள் அனைவருக்கும் தலைவராக அருள்மிகுந்த நன்னகரத்திலே வந்து அனைவருக்கும் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சரி என் அப்பன் சிவ சுடலைமான சுவாமியுடைய உருவானது அதுக்குள்ளே வளர்ந்து வருகின்றதா ஆமா கால் வளர கை வளர கண்மூக்கு செவி வளர வளர மலை போலே நாக்கு பல்ல வளர்ந்து நிற்கிறது ஆந்திரவேள்வியில் ஆமா 21 மாடன்மார்கள் வளர்ந்து ஆதாரி போடுகிறார் டே குருதவசி தலையில ஒரு குல்லாவா சல்லடமா தலையில ஒரு குல்லாவா 5 மணி வல்லையும் 7 மணி வல்லையும் சரி கச்சி எது வரைந்து கட்டு ஆமையா கரிங்கச்சி தொங்க விட்டு இப்படி மாடன்மார்கள் அந்த வேள்விக்குழிக்குள்ளே பிறந்த ஆதாரி போடுகின்றார்கள் சரி ஐயாவை பார்த்து சொல்லுகிறார்கள் டே குருதவசி என்ன அதாவது வேள்விக்குழிக்குள்ளே பிறந்து விட்டோம் அக்னியானது தாங்க முடியவில்லை ஆமா உடனடியாக அக்னியை விட்டு கரையாற்றி விடு ஏய் யாரை பார்த்து டே குருதவசி சொல்றீங்க உங்களை பிறவி செய்தவர்கள் நாங்கள் சரி எங்களையே இப்படி பேசுவீர்களா உடனடியாக கரைவேற்றி விடுங்கள் ஐயா மனசு வைக்கலாம் கரையில வந்துட மாட்டீங்க ஆகட்டும் என்று சொல்லி அமைதியாக இருந்தால் மட்டுமே உங்களை நான் கரையேற்றுவேன் சரி அப்படி என்று மாடன்மார்களை அங்க எப்படி கரையேற்றினா தெரியுமா எப்படி பரநோட மகனே சுடலை மாடா மகனே சுடலை மாடா ரதியாள் மகனே வருவாய் ரமோட வருவாய் சோழலானே வருவாய் உமையவளானே வருவாய் சிறப்புடன் வெளியில் வந்திடுவார் சுடலை மாடா அக்கினை உளி விட்டு வெளியே வாப்பா வந்துட்டியா ஆதாளி போடாதே ஏ முண்டா வெளியே வந்துட்டியா அம்மா ஏ சுடலை முண்டா வெளியே வாடா வந்தாச்சு வந்துட்டியா தம்பி மாசானம் பலவேசக்காரா பன்றி மாடா எல்லாரும் வெளியே வந்துட்டீங்களா அந்த நேரத்திலே அந்த வெளியிலே வந்த மாடன்மார்கள் குருதவசி ஐயாவை பார்த்து கேட்கிறார்கள் எப்பா குருதவசி பாரில் என்னை அழைத்தீரே குருபரா
அரசே ஓய் இப்பதானே பிறந்து வந்திருக்கோம். ஆமையா ரொம்ப வயிறு பசியாக இருக்கிறது. அதாவது எங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? பன்றி கோழி கிடா மற்றும் நரபலிகள் அனைத்தும் எங்களுக்கு உடனடியாக வேண்டும் அப்பா. அவ்வளவுதானா? ஆமையா ஆனால் இங்கு கிடைக்காதது. கைலாசம் சென்றால் ஒருவேளை கிடைக்கும். அடேங்கப்பா. அதனால நீங்கள் நான் கைலாசம் போய் சிவபெருமான இடத்துல கேளுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி தேவர்களே என்னப்பா இந்த மாணவர்களுடைய கைலாசம் அழைத்து செல்லுங்கள் என்று உத்தரவிடக்கூடிய நேரத்திலே மாணவர்களை எப்படி அழைத்து வருகிறார் பாருங்கள். எப்படி எப்படி கண்ணே சொன்னபோது வாரெல்லாம் திடுக்கிட்டு எழுந்திடவே வாழையோ விரைவாக அழைத்து வர அங்கே தள்ள பாவனே அரைச்சடை செல்லடவா சோடு கலத்த பட்டாடை புறப்படவா சக்தி மாது பச்சை தேறி அங்கேகளா அறையில் ஒரே சல்லடமா குதிரையிலே வாராரை சுடலை மாடே சுடலை மாடே தேவி அம்மையான பிரம்மசக்தி ஆடுவாரா பாடுவாரா ஆடாடி போடுவாரா கைலாச கோட்டை தன்னை முக்காலு சுட்டை வந்து சிவனாரிடம் அதிலே அதிக வரங்கள் கேட்டு நின்றார். இப்படியாக அங்கே மாணவர்களை தேவாதேவர்கள் கைலாசமலை அழைத்து வருகிறார். அழைத்து வரக்கூடிய நாளையில் மாணவர்கள் கைலாசமலையை 3 நேரம் சுற்றி வந்தார்கள். அம்மை பேச்சு அம்மை பிரம்மசக்தியானவை ஒரு மகனை குரலிட்டாள். முக்கண்ணனுடைய திருபாதத்தில் வந்து நிற்கின்ற கேட்கிறார்களேப்பா என்ன அது விரிவாக எங்களை பிறவி செய்தீர்கள் அல்லவா? அதாவது எங்களுக்கு இப்ப வைத்து பிசிமத்தை உண்டு. சரிதான். முதலாக எங்களுக்கு தாங்கள் உடனடியாக வருத்தி அந்த வைத்து பிசி அமர்த்தி விடுங்கள் ஐயா. மகனை சுடலை கண்ணா அந்த உடனே வயிற்று பசி அடக்குனா முடியுமாப்பா? முடியாதல்ல. அதாவது உனக்கு வேண்டிய வரங்களை நான் முதலாக தருகிறேன். சரி, அதை வாங்கிக் கொண்டு பிறகு உனக்கு என்ன வரம் வேணும் அதனை கேட்டு வாங்கிக்கொள். அப்படியே ஆகட்டும். அப்படி என்று சொல்லி மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தார் வாருங்கள். எப்படி புத்தனுக்கு வரம் சொல்ல கேளையா சுடலை மாடனே
முகத்தை அடக்க வரம் தருகிறேன். அப்படியே ஆகட்டும் ஐயா. அவன் பின்னாலே வருவான் தந்திரக்காரன், அவனுடைய மணிக்குடலை பிடுங்க வரம் தருகிறேன். அதாவது குவார்டருக்கு கல்லுக்கு ஆசைப்பட்டு வரக்கூடியவன். ஆமா ஐயா. கோழி போலே கொக்கரித்து போகிறது. இது ஒப்பாரி வச்ச மாதிரி இருக்கு. இது இப்ப இந்த 1 மணிக்குள்ள கோழி இப்ப இப்படிதான் கூவும். ஆமா, ஜெர்மன் கோழி. 1 மணிக்கு. அது மட்டுமில்லை, ஏம வேலை சாம வேலை பந்த கொளுத்த வரம், கண்ணுக்குள்ளே பதுங்கி ஒழிக்க வரம், வானவெளியிலே பறக்க வரம். வல்லவன் சுடலை மாட சுவாமி என்று சொல்லி விபூதிகளை போட்டாலே அந்த இடத்துல நல்லது நடக்கணும். எப்பா இந்த வரம்லாம் நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இந்த வரம் நிச்சயமா உனக்கு போதாது என்று எனக்கு தெரியும். என்ன அதாவது இந்த வரத்தை வாங்கிவிட்டு புலோகத்தில் சென்ற புதுமைகளை காண்பிக்க முடியுமா? முடியாது, ஒருபோதும் கிடையாது. இந்த வரம் போதாது, என்ன வரம் தாயரனே? என்ன வரங்களை கொடுத்தார் வாருங்க. மேலும் என்ன வரங்களமா கொடுக்கின்றார்கள்? இந்த வரம் போராது, இந்த வரம் தாயரனே. இந்த வரம் போதாது, என்ன வரம் தாயரனே? இந்த வரம் பெற்று மலடாக்க வரம். நான் சப்போட்டை கரை கடப்பு தாடாய் வா போக வரம். சப்போட்டை கரை கடப்பு தாடாய் வா போக வரம். சுடுகாடு சுடுகாடு இருடமன்ற ஓட வரம். ஓடு போடு. கட்டையில வைத்த பின்னோ காலை வாரி போட வரம். கட்டையில வைத்த பின்னோ காலை வாரி போட வரம். வேணும் வேணும் எனக்கு உனக்கு நெடுக்க வரம். விச்சி விச்சி தின்ன வரம். எல்லாம் விருந்து அழிக்க வரம். விச்சி விச்சி தின்ன வரம். கைக்கு விருந்து அழிக்க வரம். பொண்ணு விட்டங்கைய மதுரையில் பூமே நடுல வரம். மதிலே பூமி நடுல வரம். விளையாட வரம். 60 பேர் தங்கையர்கள் அவர்களையும் கொல்ல வரம். அவர்களையும் கொல்ல வரம். செல்ல வரம். குடிமரத்து மூட்டோடு சிறந்த பூஜை கொள்ள வரம். குடிமரத்து மூடனிலே சிறந்த பூஜை கொள்ள வரம். மூட்டோடு சிந்தமதி போக வரம். சிந்தமதி வேலரிடம் சிறப்பாய் பூசை கொள்ள வரம். சிந்துமதி வேலனிடம் சிறப்பாய் பூஜை கொள்ள வரம். த்தினாலே உலகமைக்கவர் பூசை போட்டு தாரும் என்றார். அங்கே இந்த மாடன்மார்கள் பரமசிவனிடத்திலே அவர்களுக்கு வேண்டும் மட்டும் வரம் வாங்குகிறார்கள். பகவானே, கொடிமரத்திலே உரைய வரம், கொத்தன்மாரை கொல்ல வரம், காசிமாரை கொல்ல வரம், கரையத்திரை எரிய வரம், வண்டி அச்சு முறிக்க வர வண்டி கிடாக்களை கொல்ல வரம். அந்த கொடிமரத்து மூட்டோடு நான் செந்தூர் பதியிலே சென்றேன். செந்தூர் பதி திருச்செந்தூர் முருகனிடத்திலே சிறந்த பூசை கொள்ள வரம். என்ன அதாவது கேட்ட வரங்கள் அனைத்தையும் நான் தந்தேன். சென்று பா. தந்த வரமானதெல்லாம் தவறாதிருக்க வேண்டுமானால் கரத்தாலே உலகமைக்க இந்த கைலாசமலையில் எனக்கு ஒரு பூஜை தாரும் என்றாராம் சிவ சுடலைமான சுவாமி. என் மகனே, அப்பா பூஜை தானே வேணும். ஆமையா, தெய்வாதேவர்கள் பூஜை போட்டு கொடுப்பாங்க. தேவர்களை மாடன்மார் கேட்டபடி அவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய பூஜை போட்டு கொடுங்க ஆகட்டும் என்று சொல்லி கைலாசபுரத்திலே வந்து மாடன்மார்களுக்கு விட கைலாசபுரத்திலே வண்ணாலடை பொட்டிலே பூஜை போட்டு கொடுத்தார் வாருங்கள். எப்படி கண்ணே? கையில் எங்கரை ஆனந்த சிவக்கரை கண்டாமல் சிவக்கரை கண்ட முன்னிலே தொடர் கொண்டு கொடைக்கவே நல்ல பெருகதை வார் கோடி. நாலு மையன் சிவன் கோடி மகன் பூஜை கொடுக்கவே. சிவன் மையன் கோடி மகன் பூஜை கொடுக்கவே. ஆறு தேவரை சுத்தலை களத்தில் வண்ணாலடி போட்டிலே.
பொன்னே சுடலை கொண்டனே சுடலை கொண்டனே கொள்ளவ பொன்னே பேச்சு அம்மனே ஓடிவா கொள்ளவ பொன்னே பிரம்ம சக்தி கல்லடி மாடனே அஞ்சி போதை கொள்வேனா ஆசையுடனே சுடலை மாட நம்முடன் போதை கொள்வேனா குடும்பத்தை விட்டு பெரிய போதை கொள்வேனா சுடலை மாட எப்படி புரிந்து கொண்டவர் ஆட்டம் கண்டில்லாமல் கடுகு போதை கொள்ள மாட்டேன் என்றார் போக வேண்டுமே என்று புறப்படுவார் சுடலை மாட்டா சம்போடை தண்ணில் வந்திடுவார்